वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று ரணியன் தூண்பிளப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பரான் பெருமை யாராயும் சீர்மைத்தேன். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் விளம்பி வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 16ஆம் தேதி. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:48 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:34 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி சப்தமி திதி. நாளை அதிகாலை 5:15 வரையிலும் சப்தமி திதி இருக்கிறது. அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பித்து நடக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மாலை 6:22 வரையிலும். அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமையிலே இந்த சதய நட்சத்திரம் சேர்ந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்தாலும் யோகம் சித்த யோகமாக வரும். அந்த வகையில் இன்று நாள் முழுவதும் சித்த யோகமுள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக காலை 10:36 12:12 வரையிலும். இன்றைய யமகண்டம் மாலை 3:23 4:59 வரையிலும். இன்றைய குளிகை காலம் காலை 7:24 9 வரையிலும். இனி இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிக சிறந்த வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:46 12:37 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் காலை 5:48 8:22 வரையிலும். மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரையிலும். இரவு 8 மணியிலிருந்து 9 வரையிலும் மிக சிறந்த நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். இந்த நல்ல நேரத்தை போலவே எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் இருக்கக்கூடிய மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய துர்முகூர்த்தம் என்பது காலை 8:22 9:13 வரையிலும். மதியம் 12:37 1:28 வரையிலும் மிகவும் எச்சரிக்கையுடன் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் பொறுமையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். இன்று ஒரு முகூர்த்த நாளாக எடுத்துக்கொள்ளலாம். கிழமை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. யோகம் சித்த யோகமாக இருக்கிறது. நாளை தினம் சிரார்த்தம் செய்வர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் 2 பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலும் அஷ்டமி திதியை கடைபிடிக்க வேண்டும். இனி இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். இன்றைய திதி சப்தமி திதியாக இருக்கிறது. திருமணம் செய்வது, வாகனம் வாங்குவது, சிற்ப காரியங்களை செய்வது, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம் செய்வது இன்றைய தினம் நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்கள், ஜாதகம் இல்லாததற்கான பகுதியாக இதை நாம் வழங்கி வருகிறோம். ஒரு நாள் சுப நாளாக இந்த நாளில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் என்றெல்லாம் அன்றைய திதி, அன்றைய நட்சத்திரமும் அன்றைய யோகம் தான் முடிவு செய்கின்றன. அந்த வகையில் அனைவருமே இந்த திதியினுடைய அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் நம் காரியங்களை செய்தால் நன்மையாக இருக்கும். நம்முடைய ராசிக்கென்று சில
வேலைகளை சில காரியங்களை செய்யலாம் என்று இருந்தாலும் இன்றைய கிரக நிலைமையின் அடிப்படையில் சில காரியங்களை செய்யலாம் என்பதுதான் விதியாக இருக்கிறது. இன்றைய நட்சத்திர அடிப்படையில் திருமணம் செய்வது, சாந்தி முகூர்த்தத்தை வைப்பது, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது, குழந்தைகளுக்கு முடியெடுப்பது, குழந்தைகளுக்கு காதணி விழாக்களை நடத்துவது, கிரக ஆரம்பம் செய்வது, கிரக பிரவேசம் செய்வது, வாயில் படிகளை வைப்பது, கோயிலிலே சிலையை பிரதிஷ்டை செய்வது, மருந்துகள் தயாரிப்பது, வியாதியஸ்தருக்கு மருந்து உண்ண ஆரம்பிப்பது, நீண்ட நாளாக வியாதியில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் புதிதாக முதல் முறையாக குளிக்க ஆரம்பிப்பது, பிரயாணத்தை மேற்கொள்வது, ஜோதிடம் போன்ற கலைகளை கற்க ஆரம்பிப்பதற்கும் இன்று சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. யோகாசனம் பயில்வதற்கும் சகுன சாஸ்திரங்களை பகிர்வதற்கும் இன்று ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை காண முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு இன்று லாபம் கூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே விளங்குகிறார். 4ஆம் இடத்திற்கு அதிபதி லாபஸ்தானத்திலே இருக்க அவருடன் கேது சேர்ந்திருக்கிறார். கடவுள் வழிபாட்டிலே கவனம் செல்லும். வீடு வாகனம் விற்பது வாங்குவதன் மூலமாக மிக சிறந்த பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வீடு வாகன வகையில் இருந்த பிரச்சனைகள் முடிவு வருவது, உடல் நலத்திலே இருந்த பிணிகள் அகழுவது, உடைய தாயாருடைய உடல் நலத்திலே அபிவிருத்தி ஏற்படுவது என்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலே உபஜயஸ்தானமாக இருப்பதால் எதிலும் ஜெயமும் வெற்றி கொடியும் நாட்டுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய வெற்றி அதிகரிப்பதற்கு இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராமானுஜர் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷப ராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்றும் பாக்கியமும் அதிர்ஷ்டமும் கூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தைரிய ஸ்தானாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மிக துணிச்சலுடன் சில வேலைகளை செய்து முடித்து மற்றவருடைய பாராட்டை பெறுவீர்கள். மற்றவர்களுக்காக உதவி செய்து மிகப்பெரிய கௌரவத்தை கூட்டிக் கொள்வீர்கள். பெண்களால் யோகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் அல்லது வேலை வாய்ப்பும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் என்ற தினம் தென்படுகின்றன. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக வாக்கிலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனத்துடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். குருவினுடைய பார்வையினுடைய ராசிக்கு விழுகிறது. மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கிறது. குறிப்பாக இப்போது ரிஷபராசினுக்கு ஒரு குறுகிய காலத்திலே சில நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றை பயன்படுத்திக் கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கும் இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வர அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு நேற்றைய உடல் சோர்வு நீங்கி இன்று புத்துணர்ச்சி ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையும். உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் இருந்த கவலை நீங்கி அவர்களுக்கும் ஆரோக்கியம் சீர்பட்டு மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாகன வகையிலே நேற்றைய தினம் ஏற்பட்ட சுணக்கம் இன்று முடிவடைந்து மீண்டும் கட்டிடப் பணிகளை துவக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படுவது, பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேருவது என்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. கடந்த 3 நாட்களாக இருந்த காரிய தடைகள் அகன்று இன்று சந்திராஷ்டிரமம் விலகி யோகம் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தந்தை வழியிலே சற்று எச்சரிக்கையுடனும் அவருடைய உடல் நலத்தில் கவனத்துடன் மட்டும் இருந்தால் என்று போதும். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு, உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்று சந்திராஷ்டிரமம் இருக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உடல் நலத்திலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கண்களிலும் தொண்டையிலும் சற்று பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், ஜலதோஷத்தினால் சற்று பிரச்சனையும், உணவு அலர்ஜி அல்லது உணவு ஒத்துக்கொள்ளாமல்
ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு கிரக நிலைமையில் இருக்கிறீர்கள். வயிற்று உபாதை சற்று தொந்தரவு தருவதாக இருக்கும். பிரயாணம் அலைச்சலை தருவதாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உடனே முடிக்க முடியாமல் சற்று இழுத்தடித்து உங்களுக்கு அவஸ்தைகளையும் அலைச்சலையும் தரும். மிக பொறுமையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். அல்லது மிக முக்கியமான காரியங்கள் இன்று ஆட்டம் நாளைக்கு தள்ளி போடுவதோ அல்லது 2 நாட்களுக்கு தள்ளி போடுவதோ உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமம் வெகுவாக குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசினர்கள் இன்று நண்பரிடத்திலும் மனைவிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டுத் தொழிலே சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். புதிய நண்பரிடத்திலே சற்று கவனத்துடன் பழக வேண்டும். உங்களுடைய தகுதிக்கு குறைவான நபரிடத்திலே பழக்கத்தை வைத்துக் கொள்வது, உங்களுடைய வயதில் மிக குறைந்தவரிடத்திலே சகஜமாக பழகுவது போன்றவற்றை இன்று நீங்கள் சற்று குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்தி கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். நண்பர்கள் கூட்டு மனை வகையில் சிறு சிறு பிரச்சனைகளும் அவர்களால் சற்று மன உளைச்சலும் ஏற்படுவதற்கான கிரக நிலைமைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுகின்றன. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆனால் குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாகவும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் காரணமாகவும் பண வரவுக்கு குறை இருக்காது. வேலையிலே எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகிற வாய்ப்பு தான் தென்படுகிறது. நண்பரிடத்திலும் மனைவிடத்திலும் மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். வீட்டிலே உங்களுடைய குழப்பம் அகழ்வதற்கு இன்று நீங்கள் ராமானுஜரை வழிபாடு மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னி ராசினருக்கு வம்பு வழக்குகளிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாதி குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் தென்படுகிறது. வங்கிகள் இருந்தோ அதில் அல்லது பெரிய மனிதர்களிடமிருந்தோ உங்களுக்கான தொழில் முறைக்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தொழில் வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். உங்களுடைய உடல் நலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உடல் நலத்திலே புத்துணர்ச்சி அதிகரிக்கும். கடந்த பல மாதங்களாக உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை, உழைப்புக்கேற்ற நற்பெயர் கிடைப்பதில்லை என்ற நிலைமை மாறி இன்று உங்களுக்கான அந்தஸ்தும் உங்களுக்கான மரியாதையும் கூடுகிற ஒரு நாளாகவும் உங்களுடைய தகுதிக்கேற்ற சன்மானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய வியாதி வழக்குகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு இன்று பிள்ளைகளுக்கான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பொது காரியத்தில் ஈடுபட்டு பண விரயத்தை செய்வீர்கள். மிகவும் புகழ்மிக்கவருடைய சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் தருவதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்திலே உங்களிடத்திலே உதவி கேட்டு சிலர் உங்களுக்கு அன்பு தொல்லைகளை கொடுப்பார்கள். பெண்களால் பொருள் விரயம் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மறைமுகமாக உங்களுடைய பெயருக்கு சிலர் களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். அனைவரிடத்திலும் சற்று சகஜமாக பழகுவதை குறைத்து கொள்வது அல்லது முன்னெச்சரிக்கையுடன் பழகுவது நன்மை தருவதாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் மற்றவரிடத்திலே பழகும்போது மிகவும் கவனத்துடன் பழக வேண்டும். உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்க இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு இன்று வாகன பழுது ஏற்படுவதற்கும் வாகனத்தினால் அல்லது வீடு மாற்றத்தினால் சில அலைச்சலையும் சில விரயங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கிரக நிலைமைகள் தென்படுகின்றன. வயிற்று உபாதைகள் சற்று தொல்லை தருவதாக இருக்கும். தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்குமான இணக்கம் சற்று பாதிக்கப்பட்டு அவர்களுக்குள்ளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். சரியான வேலைக்கு உணவுகளை எடுத்துக்கொள்வது, சரியான ஓய்வுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய காரியத்தை ஆற்றுவதும் உங்களுடைய உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய மந்தகதியை போக்குவதற்கான பரிகாரமாக அமையும். உங்களுடைய உடல் உபாதைகள் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம்.
தனுசு ராசினருக்கு இன்று வீணான மனக்குழப்பம் ஏற்படுகிற ஒரு கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. சகோதர வகையிலே சற்று பணவரையும் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சற்று தொல்லைகளும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய தைரியம் அதிகரிப்பதற்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சற்று பொறுமையுடன் இருந்து மற்ற இடத்திலே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். பெண்களால் சிறு சிறு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. மிக கவனத்துடன் காரியம் மாற்றினால் உங்களுக்கான சிரமங்கள் குறையும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஏகாம்பரநாதர் அல்லது குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்று பொருள் வரக்கூடிய கிரக நிலைமைகள் தென்படுகின்றன. மனைவியால் யோகம் கிடைப்பது, கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைப்பது, நின்று போன திருமண பேச்சுகள் சுமூகமாக முடிவடைவது, சுபகாரியத்தை முன்னின்று நடத்துவது, மற்றவர்களுக்கான காரியத்தை ஆற்றுவது, நண்பர்கள் மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது என்று சந்தோஷமும் நிம்மதியும் காண்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய குதூகலம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மீனாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினிலும் இன்று சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். தலைவலி அதிகரிப்பது அல்லது கண்களிலே சற்று பிரச்சனை ஏற்படுது, ஏற்கனவே நரம்பு கோளாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவது என்று சற்று அலைச்சலும் டென்ஷனும் கூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக உங்களுக்கு நான் சொல்லி வருகிற ஒரு விஷயம், மனைவிடத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத தகுதி குறைந்த நபரிடத்திலே பழக்க வழக்கத்தை இருந்தால் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. தகாதவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நட்பை விலக்கிக் கொள்வது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். கூட்டுத் தொழிலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு இன்னும் ஆகஸ்ட் மாதம் வரையிலும் தேவைப்படுகிறது. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் ஆகஸ்ட் மாதம் வரையிலும் ராமானுஜரை வழிபாடு மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு இன்று சுபவரையும் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தாய் வழி உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைப்பீர்கள். உங்களுடைய உதவி கேட்டு மற்றவர்கள் உங்களிடத்திலே அணுகுவார்கள். உங்களுடைய உதவி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு உதவி செய்து உள்ள மகிழ்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இரவிலே சற்று தூக்கம் வராமல் அவஸ்தைக்கு உள்ளாகிற ஒரு கிரக அமைப்புகளும் இருக்கின்றன. தேவையில்லாத பிரயாணத்தை குறைத்து கொள்வதும் தேவையான ஓய்வுகளை எடுத்துக்கொள்வதும் நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக குரு பகவான் இருக்கிறார். இத்துடன் இந்த 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது. பொதுவாக இன்றைய கிரக நிலைமையுடைய அடிப்படையில் எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்த்து வருகிறோம். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மாலை 6:22 வரையிலும் இருக்கிறது. இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் காரணமாக ஏறக்குறைய ஒரு 4 ராசிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கடகராசியை சேர்ந்தவர்கள், சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள், கும்பராசியை சேர்ந்தவர்கள், மகர ராசியை சேர்ந்தவர்கள் சற்று வீட்டிலே குழப்பத்துக்கு ஆளாகி குடும்பத்திலே பிரிவுகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு கிரக நிலைமையில் காணப்படுகின்றன. அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக இன்றைய தினம் அனைவருமே இந்த ராகவேந்தருடைய வழிபாடை மேற்கொள்வது, ராமானுஜருடைய வழிபாடை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். சந்திரன் பலவீனப்படும் போது இந்த ராகவேந்தர் நமக்கு மனோகாரகனுடைய தோஷத்தை போக்கி மனதிற்கு மிகப்பெரிய தெம்பையும் உற்சாகத்தையும் தருவார். ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த ராமானுஜரை வழிபாடு மூலமாக ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்தியை கொடுத்து நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் தெளிவையும் புதிய பாதையையும் புலப்படுத்துவார் என்று நீங்கள் நம்பலாம். இன்றைய தினம் நீங்கள் இந்த ராமானுஜரையும் ராகவேந்தரை வழிபாடு செய்து உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். இத்துடன் இந்த 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் இந்த வாஸ்து பற்றியான விஷயங்களை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அந்த ஈசான்ய மூலம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய இடத்தை பற்றி வடகிழக்கு மூலையை பற்றியான விஷயங்களை பார்த்தோம்.
அதில் என்னென்ன வைக்க வேண்டும் என்று நான் நேற்று கூறியிருந்தேன். அந்த வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் அவருக்கு என்ன பரிகாரம் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வடகிழக்கு மூலை என்பது குறுகலாக இருப்பதோ அல்லது அந்த இடத்திலே நாம் தேவையில்லாத கழிவுநீர் தொட்டிகளை அமைப்பதோ அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தால் அங்கே மாடிப்படிகளை அமைத்து விட்டாலும் ஈசான்ய மூலை பாதிக்கப்படுகிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த மூலையிலே நாம் பரிகாரத்தை செய்யாமல் இதை நாம் சரி செய்வது தான் சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். ஆனால் வசதி குறைவாக இருப்பவர்கள் அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உடனே அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லாதவர்கள் இந்த இடத்துல ஒரு எலுமிச்சை செடியை வைக்க வேண்டும். இந்த எலுமிச்சை செடியை வைத்து அதற்கு நீர் வாற்றி அதை நீங்கள் பாதுகாத்து வந்தால் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய அந்த தோஷம் விலகும். வீட்டிலே காமாட்சி அம்மன் படத்தை பூஜை அறையில் வைத்து வியாழக்கிழமை திங்கட்கிழமையிலே அதற்கு காய்ச்சை பாலிலே சர்க்கரை, ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்து காமாட்சி அஷ்டகம் என்ற சுலோகத்தை வழிபாடு செய்து வந்தால், பாராயணம் செய்து வந்தால் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தோஷமும் இந்த ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடும் நீங்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மூலிகையை பற்றி நான் நிறைய கூறுவது உண்டு. செங்கழுநீர் என்று ஒரு மூலிகை செடி இருக்கிறது. அந்த செடியினுடைய வேரை, அதாவது உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த செங்கழுநீர் என்கிற செடியினுடைய வேரை எடுத்து வந்து அதிலே மஞ்சள் தடவி குங்குமத்தை வைத்து உங்களுடைய வாசலிலே கட்டி வைப்பது அல்லது உங்களுடைய பூஜை அறையிலே பயன்படுத்துவது இந்த வடகிழக்கு மூலைக்கான அந்த தோஷத்தை போக்குவதற்கும் குரு பகவானுடைய கடாட்சம் கிடைப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். இந்த காமாட்சி அம்மன் வழிபாடை பற்றி நான் அதிகமாக கூறி வருகிறேன். குரு பகவானை வழிபாடு செய்வது என்பது சற்று சிரமத்துடன் இருக்கக்கூடிய, சற்று சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக மிகவும் கடினமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கிறது. எந்த ஒரு ஆண் கடவுளையுமே நாம் தனியாக பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்று என்னுடைய சித்தாந்தத்தை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இந்த கடவுளிலே ஆண் கடவுள் என்று பெண் கடவுள் என்று இருக்கின்றன. இந்த பெண் கடவுளை வழிபாடு செய்வதற்கான வழிபாட்டு முறைகள் மிகவும் எளிமையானவை. அந்த காலத்தில் நம்முடைய வீட்டிலே வைக்கக்கூடிய விளக்கிற்கு காமாட்சி அம்மன் விளக்கு என்று பெயர். ஆனால் அது காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கிறதா என்று பார்த்தால் இருப்பதில்லை. கஜலட்சுமி விளக்காக இருக்கிறது, அதை காமாட்சி அம்மன் விளக்கு என்று கூறுகிறார்கள். இந்த காமாட்சியும் குருவும் ஒரே தன்மையில் இருக்கிறார்கள். அம்மன் சன்னதிக்கு சென்று நீங்கள் வணங்கி வலம் வரும்பொழுது தெற்கு பார்த்த வகையிலே அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலே அந்த மத்தியத்திலே காமாட்சி அம்மனை வைத்திருப்பார்கள். சிவபெருமானுடைய ஆலயக்கு சென்று நீங்கள் வலம் வரும்போது அந்த இடத்திலே குரு பகவான் இருப்பார். குரு பகவானும் இந்த காமாட்சி அம்மன் உற்று நோக்கிலானால் அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஜபமாலையாக இருக்கட்டும், அந்த புத்தகமாக இருக்கட்டும், அவையெல்லாம் ஒரே தன்மை உள்ளதென்று உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவானும் காமாட்சி அம்மன் ஒரே தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் குரு தட்சிணாமூர்த்தி என்பவர் ஆண் கடவுளாக இருக்கிறார், காமாட்சி அம்மன் பெண் கடவுளாக இருக்கிறார். இந்த காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தால் நம் வழி வழியாக செய்து வருகிற ஒரு வழக்கமாக இருக்கிறது. கலைகளுக்கு காரணமாக இருப்பவர் விஸ்வகர்மா என்று ஒரு இனம் இருக்கிறது. அந்த இனத்திற்கே இந்த காமாட்சி அம்மன் தான் குலதெய்வமாக இருக்கிறார். ஏனென்றால் இவர் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை சார்ந்திருப்பதால் இவையே அந்த மயனுடைய வழி வந்து அந்த விஸ்வகர்மாவிற்கு குலதெய்வமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த காமாட்சி அம்மனை வணங்குவது குரு பகவானுடைய தோஷத்தை போக்குவதற்கு மிகுந்த பரிகாரமாக இருக்கும் என்று நான் குருவுக்கு பதிலாக காமாட்சி அம்மனை அதிகமாக கூறுவதுண்டு. இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் நாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இவர் இருவரும் ஒருவராக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் வேறாக இருக்கிறார். இந்த குரு தட்சிணாமூர்த்தியாக இருப்பவர் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கிறார். பொதுவாக இந்த குரு பகவானுடைய தோஷம் போவதற்கு சிவனையோ அல்லது குரு தட்சிணாமூர்த்தியோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கலாம் என்று விதி இருந்தாலும் இந்த காமாட்சி அம்மன் குருவினுடைய தன்மையை பிரதிபலிப்பதால் இந்த காமாட்சி அம்மன் வழிபாடை நீங்கள் மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். ஈசான்ய மூலை பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் ஆண் வாரிசு ஏற்படாது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்திலே ஓட்டை இருக்கிறது, இருதயத்திலே அடைப்பு இருக்கிறது, இருதயம் சரியாக வேலை செய்யவில்லை, இருதயத்தினுடைய தசைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த குரு பகவானுடைய இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த குரு பகவானால் பாதிக்கப்பட்டு இருதய நோய் உள்ளவருக்கு இன்னும் ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கிறது. ரத்தினங்களே கனக புஷ்பராகம் என்று ஒன்று கல் இருக்கிறது.
ஒரு நல்ல உயர் ஜாதியாக இருக்கக்கூடிய அந்த கனக புஷ்பராகத்தை சரியாக தங்கத்திலே செய்து அதை இருதய நோய் உள்ளவர்கள் இடது கை மோதிரவிலே அணிய வேண்டும். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் உற்றுநோய்கள் சற்று முகம் சொலிப்பீர்கள். குரு பகவானுடைய கல்லாக இருக்கக்கூடிய இந்த கனக புஷ்பராகத்தை எப்படி இடது கையிலே அணிய வேண்டும் என்று நீங்கள் கூறுகள் என்று நீங்கள் உணவுவது எனக்கு கேட்கிறது. குறிப்பாக இப்போதெல்லாம் ஒரு கிரகத்தை ஆக்டிவிட்டி செய்வது வேண்டுமென்றால் வலது கையிலே அணிங்கள், டீஆக்டிவிட்டி செய்வது வேண்டுமென்றால் இடது கையிலே அணிங்கள் என்று தவறான நிறைய தகவலை கூறி வருகிறார்கள். எந்த ஒரு ரத்தினத்தையும் அணிந்து கொண்டு அந்த கிரகத்தினுடைய கதிர்களை நாம் டீஆக்டிவேட் செய்ய முடியாது என்று நீங்கள் தெளிவாக நம்ப வேண்டும். நாம் அணிந்து விட்டாலே அந்த கதிர்கள் நமக்கு வந்து சேர்ந்து விடும். அது நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா என்று உங்களுடைய ஜாதகம்தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த குரு பகவானுடைய கல்லை, அதாவது இந்த கனக புஷ்பராகத்தை இடது கையில் ஏன் அணிய சொல்கிறேன் என்றால், இருதய பாதிப்பு உள்ளவருக்கு இது ஒரு சிறந்த அருமருந்தாக, சிறந்த ஒரு உடல் நலத்திற்கு அபிவிருத்தி தருகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ராஜகிரகமாக, பார்ப்பன கிரகமாக இருக்கக்கூடிய, முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய, சுபகிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய கல்லை எல்லோரும் வலது கையிலே அணிகிறார்கள். இந்த ஆள்காட்டி விரல் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய விரலிலே தான் அணிவதை நகைக்கடையிலோ அல்லது நீங்கள் சென்று இந்த மோதிரம் செய்களை பார்த்தரோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜோதியிலோ கூறுகிறார்கள். இது ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயம் என்பது நம்முடைய உடலிலே இடப்பக்கத்தில் இருக்கிறது. இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இருதயத்திலிருந்து இரத்த நாளம் நம்முடைய இடது கைக்கு செல்கிறது. அந்த இடது கையிலே செல்லக்கூடிய அந்த இரத்த நாளம் நம்முடைய இந்த மோதிர விரலும் சுண்டு விரலிலும் முடிவடைகிறது. இந்த மோதிர விரலுக்கு நேராக செல்லக்கூடிய இந்த நரம்பு என்பது நம்முடைய இருதயத்திற்கு சென்று சேர்கிறது. இந்த சுண்டு விரலில் இருக்கக்கூடிய நரம்பு என்பது நம்முடைய சிறுகுடலுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இந்த சிறுகுடலுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. சிறுகுடல் பாதிக்கப்பட்டவர்கள், அசிடிட்டிஸ் தொல்லை உள்ளவர்கள், அதிகமாக வாயு தொல்லை உள்ளவர்களுக்கு இந்த சிறுகுடல் பாதிக்கப்பட்டு அந்த சிறுகுடலில் ஏற்படக்கூடிய அந்த அமிலத்தன்மை என்பது இருதயத்திலே சற்று பாதிப்பை ஏற்படுத்தி பிளட் ப்ரெஷர் ஏற்படுத்துகிறது, அல்லது மிகுந்த வலிகளை உண்டாக்குகிறது, அல்லது இருதயத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாவது போன்ற ஹார்ட் அட்டாக் போன்ற சில சிம்டம்ஸை உருவாக்குகிறது. அந்த இரத்த நாளங்கள் அந்த நரம்புக்கு முடிவடையக்கூடிய இந்த பகுதியாக இந்த ஆள்காட்டி விரலும் இந்த சுண்டு விரலும் இருக்கிறது. ஆகவே இந்த குருவினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த இருதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த குருவினுடைய இந்த விரலாக இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இருதயத்தினுடைய அந்த நரம்பு முடிவடையக்கூடிய இந்த மோதிர விரலில், இடது கை மோதிர விரலிலே நல்ல ஒரு கனக புஷ்பராகத்தை அணிய வேண்டும். இந்த புஷ்பராகத்தில் நிறைய புஷ்பராகம் இருக்கிறது. கனகம் என்றால் தங்கம் என்று பொருள். தங்க நிறமாக இருக்கக்கூடிய புஷ்பராகத்தான் கனக புஷ்பராகம் என்று கூறுவார்கள். வெள்ளை புஷ்பராகம் இருக்கிறது, பச்சை புஷ்பராகம் இருக்கிறது, நீல புஷ்பராகம் என்று இருக்கிறது. அதாவது சாதாரண புஷ்பராகத்தை விட இந்த கனக புஷ்பராகத்தை நன்றாக வேலை செய்யக்கூடிய, மிகப்பெரிய கதிர்வீச்சுகளை உள்வாங்கக்கூடிய, சற்று விலை உயர்ந்ததாக இருந்தால் கூட அந்த கல்லை நீங்கள் இந்த இடது கை மோதிர விரலை அணிந்தால் உங்களுக்கு இருதய நோயே வராது என்று ஒரு தன்மை இருக்கிறது. மிக ஜோதிட ரகசியங்களும் உங்களுக்காக நான் கூறி வருகிறேன். எந்த ஜோதிடர்களும் இதை கூறுவதில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ராசிக்கான கற்களை போடுங்கள், இந்த கிரகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரலுக்கு அந்த தன்மை உள்ள ரத்தினங்களை அணியுங்கள் என்று தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானபூர்வமாகவும் உங்களுடைய உடல்நலத்திற்கு அபிவிருத்தி தருவதாகவும் ஜோதிட மருத்துவம் என்ற ஒரு ஆராய்ச்சியை நான் செய்து மிக பொக்கிஷமாக அதை பாதுகாத்து உங்களுக்காக கொடுத்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காணுவதன் மூலமாக அந்த ஜோதிட மருத்துவத்தையும் நான் நாள்தோறும் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இத்துடன் திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.